ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை அழகே அழகே தொடர்கதையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அழகுமதி கட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அழகு மலர் போகிறாங்க அங்கே. இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டை சார்ந்த மருமகளுங்க. அப்போ அழகு மலர் போயிட்டு அழகுமதி கிட்ட பேசுகிறாங்க. மதி, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. நான் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ என்னை தப்பாக நினைக்காத. டிவிலையும் ஃபோன்லேயும் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரச்சனையெல்லாம். ஆனால் சுரேஷ் ரொம்ப நல்லவம்மா. சுரேஷுக்கு திரும்பவும் வீட்டில் வேலை கிடச்சிரும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. நான் இதை பற்றி பேசினா உன்கிட்ட நீ அதை கேட்டு செய்வனோ நம்புகிறாங்க. சுரேஷுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நீ ஏன் அதை செய்யக்கூடாது? சுரேஷுக்கு வேலை வாங்கி கொடுத்தது தங்கராஜ் அண்ணன் தான். அதனால தான் அவன் அவர் பேச்சையே கேட்குறான். ஆனால் அவன் என் புருஷனோட தம்பி. அதனாலேயே எனக்கு சுரேஷை ரொம்ப பிடிக்கும் மதி. நீ எப்படியாச்சும் அவனை மன்னிச்சிட்டு அவனுக்கு இந்த வேலையை வாங்கி தரத்துக்கு உதவி பண்ண ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மதி அமைதியாக இருக்காங்க. மறுநாள் அவங்கள சுரேஷுடைய காவல்துறை ஆய்வாளர் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் போகிறாங்க. சுரேஷும் மதியும் என்கொயரிங்காக போகிறாங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரிங்க எல்லாம் உங்கள் இரண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு அதிகாரி கேட்குறாரு, காலேஜில் ஸ்டூடெண்ட்டை அடித்ததா பார்த்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மதியை பார்த்து. அதுக்கு சுரேஷ் சொல்கிறாரு, சார் எங்கள் ரெண்டு பேருக்கும் முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. அதை வச்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் ரெண்டு வீட்டாரவங்களும் அந்த பிரச்சனையை சரி செய்துட்டாங்க சார் இப்போது அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் லெட்டரில் எழுதியிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த அதிகாரிங்க எல்லாம், மதி இதை நீங்கள் கைப்பட எழுதின லெட்டரா பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மதி வாங்கி அதில் படிக்கிறாங்கங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, முன்விரோத காரணமாக என் கணவர் மேலே நான் பொய் புகார் கொடுத்துட்டேன். அதனால் இப்போ எங்கள் ரெண்டு வீட்டாரும் பேசி இந்த பிரச்சனையை சரி செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதை படித்ததுமே மதிக்கு ஷாக்காக இருக்குது. ஷாக்கானதும் சுரேஷ் அப்படியே பார்க்குறாங்க. இந்தாங்க இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் எடுத்து பேனாவை கொடுக்குறாரு மதிக்கிட்ட. அவங்களும் அதை வாங்கி அவரை பார்த்துக்கிட்டே கையெழுத்து போட்டு தராங்க. ஏன்னா அது அவங்க எழுதின லெட்டரே இல்லை. கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால அவருக்கும் திரும்பவும் வேலை கிடச்சிருது. உடனே தங்கராஜும் வெளியில் என்ன சொல்கிறாருன்னா, மதியோடைய அப்பா ராமமூர்த்தி கிட்ட, சுரேஷனுடைய அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ சுரேஷுக்கு திரும்பவும் வேலை கிடச்சிருச்சு. என்னென்னா சுரேஷ் அடித்த பையனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சரி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றாரு. மதி, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் கூப்பிட்ட உடனேயே என்கொயரிங்க்கு நீ வந்தியே, அதுக்காக உமக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுரேஷ்கிட்டேயும், என்ன சுரேஷ், நான் சொன்ன மாதிரி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன்ல, சந்தோஷமா அப்படின்றாரு. அவரும் தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ் தங்கராஜ்கிட்ட. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி சுரேஷுக்கு திரும்பவும் வேலை கிடச்சிருச்சுன்ட்டு. உடனே பாக்கியராஜ் ஓடி போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாரு. சுரேஷுடைய அக்கா சொல்கிறாங்க சுரேஷுடைய மாமியாரை பார்த்து, உங்கள் பொண்ணால் தான் இப்போ வேலை கிடச்சிருக்கு சுரேஷுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதாவது மதியோடைய மாமியார், அவளால் தான் வேலையே போச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜை வர சொல்கிறாங்கங்க. தங்கராஜும் வராரு. அதே போல் மதியோடைய அப்பா அம்மாவும் அங்கே இருக்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு வாழ வந்த வீட்டுக்கு எப்படி வாழணுன்றத நீங்கள் சொல்லி கொடுங்க. அதாவது எந்த பேச்சையும் கேட்கறதில்ல, அவள் இஷ்டத்துக்கு நடக்கிறா, எது செஞ்சாலும் யாரையும் பர்மிஷன் கேட்கறதில்ல, செஞ்சுட்டு தான் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என்னை இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் சம்மதத்தை கேட்டால் நீங்கள் பண்ணீங்க? இல்லை, அதோடு முடிஞ்சிருச்சு உங்கள் கடமை. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த சைடு வரவே வராதீங்கப்பா. இவங்க எந்த கம்ப்ளைண்ட் என்னை பற்றி சொன்னாலும் நீங்கள் அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க அவங்க.
நாளைக்கு இதனுடைய தொடரை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி. பாய்.